ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளை ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது உருவாகுமா, அவர்களுக்கு எதிர்காலங்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடுகள்லாம் செய்வாங்க, சில பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்குதுங்க. ஸோ இந்த பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உரிய ஒரு நாளாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திங்கன்னா முன்வைத்து இந்த பரிகார பூஜைகளில் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. குரு, சனி, ராகு, கேதுகள் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சிகளை வைத்து வருட பலன்களானது சொல்லப்படுது. சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 முதல் 13 மாதங்கள் வரைக்குமே குருவினுடைய நிலையை வைத்தும் கணிக்கப்படுகின்றன. ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுங்க. ஒவ்வொரு மாதமுமே சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து தான் இந்த மாத பயிற்சிகளும் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜூலை 29ஆம் தேதியன்று இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சூரிய பகவான் கடக வீட்டில் இருக்க போகின்ற கடகத்தோடு சூரியன் சுபத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரிய திசை, சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில், அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமடைகின்ற, அதனால் இவர்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயுமே ரிஷப வீட்டில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகின்ற, புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே சூரியனோடு குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகளும் காணப்படுது. அந்த வகையில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரியன் 12ஆம் இடத்திற்கு மாற இருக்கின்றார். உச்ச குருவுடன் சேர்ந்து சுபத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்புகளாகும். அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. இதுவரை ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் இருந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மாறுதல்களானது சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. பெரிய அளவில் அஷ்டம சனி சோதனைகளை செய்யாது. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த நேர காலகட்டத்தில் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு சோதனைகளை பார்த்திங்கன்னா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகளை பார்த்திங்கன்னா சந்தித்து வருவீர்கள். சூரியன் சுபத்தன்மையோடு இருப்பதனால எதையுமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத தன்மையானது ஏற்படும். தைரியமாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதனை நீங்கள் எடுக்கலாம். எதிரிகள் உங்களை பார்த்து புறமுதுகிட்டு ஓடக்கூடிய தன்மைகளானது ஏற்படும். 11ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய செவ்வாய் 1.5 மாதம் வரை இருப்பதனால அற்புதமான காலகட்டங்களாகவே இருக்கும். எதிரிகளை வென்று சாதிப்பீர்கள். நல்ல ஆரோக்கியமாகவே நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடன் தொல்லைகளானது தீரும். தொழில் வியாபாரங்களானது பார்த்திங்கன்னா விவசாயத்தில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை தடைபட்டு இருந்த பதவி உயர்வுகள் மக நட்சத்திரக்காரர்கள், அதாவது மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மனம் நிலைப்படக்கூடிய தன்மைகளானது பார்த்திங்கன்னா ஏற்படும்.
வெளிநாடு, வெளி மாநிலம், தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் 12ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதனால சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு யோகம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் இது. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி சந்திரன் வீற்றிருக்கின்ற விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கின்றார். அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவுகளானது கூடுதலாகவே இருக்கும். வருமான பற்றாக்குறைகளானது ஏற்படுங்க. இரவு பார்த்திங்கன்னா பகலாக பாடுபட்டும், அது இரவும் பகலும் பார்த்திங்கன்னா 2 வேலைகளையுமே பாடுபட்டுமே அதற்குரிய பலன்கள் கிடைப்பது அரிது அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிலும் தடைகளும் தாமதங்களுமே வரும் என்றாலும் உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடி நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்ற அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. ஸோ அவர் அதனால் பார்த்திங்கன்னா அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதனால இல்லத்தில் சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடுங்க. ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பணத்தை பார்த்திங்கன்னா வைத்து கொண்டு தொடங்க வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாகவே சேரும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பில் பார்த்திங்கன்னா சிறிது கரையை தொடங்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய கவலைகள் எதுவும் கொள்ள வேண்டாம். பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, தெய்வத்திற்காக செலவிடுவது, சகோதர சகோதரிகளினுடைய கல்யாணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பது, இது போன்றவற்றில் பார்த்திங்கன்னா இப்பொழுது கவனத்தை செலுத்த வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 1 2 இல்லைங்க, நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கவனங்கள் பார்த்திங்கன்னா அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு காலகட்டங்களாக தான் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலே இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இப்பொழுது மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். அவர் பார்த்திங்கன்னா 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்திற்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறையானது பார்த்திங்கன்னா அகலக்கூடும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினுடைய பற்றாக்குறையினால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பற்றாக்குறைகள்ன்ற ஒரு விஷயத்திற்கு இடங்கள் கூட இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பொருளாதார பற்றாக்குறையானது அகலக்கூடும். புனித பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது புனித யாத்திரைகள்லாம் செய்வீங்க. அருளாளர்களினுடைய தொடர்பான சில நல்ல காரியங்களானது நடைபெறும். ஆன்மீக நாட்டங்களானது அதிகரிக்குங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றியும் காண்பீர். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளானது பலனை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களானது சேருங்க. தொழிலுக்கான மூலதனங்களானது கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே முடியுங்க. பாக பிரிவினைக்கு பல முறை முயற்சித்துமே முடிவடையாத ஒரு சூழல்கள் இப்போது மாறக்கூடும். மேலுமே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. சகாய ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதிரிகளினுடைய பலமானது மேலோங்கும். நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்ய இயலாது. அதே போல் சுற்றத்தார்களும் நண்பர்களுமே உங்கள் மீது குறை கூறுவார்கள். வெற்றிக்குரிய தகவல் வர வேண்டுமானால் தசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவு செய்யக்கூடிய எண்ணங்களானது மேலோங்கும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க. கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்களானது தானாகவே சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. அதே போல் பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடும். வரவை காட்டிலுமே செலவுகளானது அதிகரிக்கும். மேலுமே பணியாளர்களுக்கு இப்பொழுது முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலை பளுவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திக்கலாம். பொறுமையுடன் அனுசரித்து போக வேண்டும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பெரிதும் பாதிப்புகள் இருக்காது.
வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தற்காலிக இடமாற்றங்களானது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் நீராடியது, சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் நாகருக்கு பால் அபிஷேகங்கள் செய்து கொள்ளுங்கள். புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலில் நெய் தீபங்களை ஏற்றி செய்து வருவது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மன திருப்தியை கொடுக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.